ஃபஸ்ட்டு 2 இயல் 10th பார்த்தாச்சு. இது தேர்ட் இயரில் ஃபஸ்ட் லெசன் வந்து விருந்து போற்றுதும். விருந்து அப்படின்னா என்னென்னா, விருந்தினர் அப்படின்னா யாருன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து விருந்தினர் கிடையாதான். முன்பின் அறியாத புதியவர்கள் தான் விருந்தினராம். அதே மாதிரி தொல்காப்பியர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விருந்தே புதுமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மோப்ப குழையும் அனிச்சம் முகத்திரண்டு நோக்க குழையும் விருந்து அப்படின்னு விருந்தை பற்றி திருவள்ளுவர் வந்து அவரோட குரலில் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வந்து தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இழந்த எண்ணெய் அப்படிங்கிறத வந்து கோடுவடாக வச்சுக்கிறோங்க. கண்ணகி தானே சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலனா இழந்துருவா, அதனால் இழந்த எண்ணெய் அப்படின்னு வந்துச்சுன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி கம்பர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வாங்க அப்படின்னு கம்பர் வந்து சொல்லியிருக்காரு. அதே வந்து ஜெயங்கொண்டார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கலிங்கத்து பரணியில் விருந்தினருக்கு வந்து உணவு கொடுக்கறது மூலமாக அவங்களோட முக மலர்ச்சியை வந்து உவமையாக்கி வந்து சொல்லியிருப்பார். இப்போ கம்பர் சொன்ன அந்த உவமை என்னென்னா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவே. அதான் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே வந்து ஜெயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பண்ணியில் என்ன சொல்லியிருப்பார்னா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே வந்து புறநானூரில் வந்து கடலுள் மாய்ந்த இளம் பெரும்பழுதி அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஆயின் இவையே தாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே அப்படின்னா, நம்ம தமிழர்களோட விருந்தோம்பல் பண்போட அடிப்படை என்னென்னா, அமிழ்தமே கிடைச்சாலும் அதை வந்து தான் மட்டும் சாப்பிடாம பிறருக்கும் கொடுப்பாங்களாம். அதை தான் இந்த புறநானூறு பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க. நற்றிணையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு நற்றிணையில் சொல்லியிருப்பாங்களாம். இதோட மீனிங் என்னென்னா, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு வந்து குடும்ப தலைவிக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து புறநானூரில் இன்னொரு பாடல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிதி புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா, அவங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டால் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்க வந்து விதைக்க வச்சுருந்துருப்பாங்கள்ல தானியம், அந்த தானியத்தை உரலில் இட்டு குத்தி அதில் சாப்பாடு சமைச்சு வந்து விருந்தினருக்கு கொடுப்பாங்களாம் அப்படிங்கிற செய்தியை வந்து புறநானூரில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து புறநானூரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெருநை வைத்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்புடை பலவால் வைத்ததன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம். இதோட மீனிங் என்னென்னா, நேற்று வந்த விருந்தினரை வந்து பேணுவதற்காக அவங்க வந்து இரும்பினால் செய்த தன்னோட பழைய வாளை வந்து பணையம் வச்சுருப்பாங்களாம் தலைவன். இன்றைக்கி வந்த விருந்தினர் வந்து கவனிக்க ஒன்றும் இல்லாதனால அவங்களோட கருங்கோட்டு சீரியால் பணையம் வைத்து விருந்தளிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து புறநானூறு பாடல்களில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இளையாங்குடி மாற நாயமாரோட வீட்டுக்கு வந்து சிவனடியார் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு விருந்தளிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட தானியம் இல்லாததுனால நெல்லை வந்து வயலில் விதைச்சிருப்பாங்கள்ல, அந்த விதைச்ச நெல்லை அரிச்சு கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்தி சமைச்சு விருந்து கொடுத்ததா பெரிய புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிறுபானாற்றுப்படையில் வந்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சிறுபானாற்றுப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறுந்தொகையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, கதவு வந்து சின்னதாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பலர் புகு வாயில்னால் வாசல் தானே, வாசல் வந்து சின்ன குறுமையாக இருக்கும். அப்போ பலர் புகு வாயில் அப்படின்னா குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெளியில் யாராச்சும் சாப்பிடாம இருக்காங்களா அப்படின்னு வாசல் கதவை மூடுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட தலைவி வந்து கேட்பாங்களாம். அதான் இதோட மீனிங்.
அதே மாதிரி மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு ஔவையார் வந்து கொன்றை வேந்தனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க பாடின தனி பாடல் எதுனா, வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரனென புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லாம் உலகம் பெறும் அப்படின்னு வந்து ஔவையார் வந்து தனி பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொருநராற்றுப்படை அப்படிங்கிறதுல வந்து காலில் 7 அடி பின் சென்று, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பொறுமையாக தான் 7 அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருநராற்றுப்படை இதோட மீனிங் என்னென்னா, பண்டைய தமிழர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வந்தாங்கன்னா அவங்க திரும்பி செல்லும்போது அவங்கள பிரிய மனம் இல்லாமல் வருந்துவாங்களாம். அதே மாதிரி வழி அனுப்புறதுக்காக வெளியில் போகும்போது 4 குதிரைகளை பூட்டப்பட்ட தேர் வரை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புவாங்களாம். அதை தான் பொருநராற்றுப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அம்சப்பிரியா அப்படிங்கிறவங்க வந்து என்ன கவிதை எழுதியிருப்பாங்கன்னா விருந்தை பற்றி, இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் அப்படின்னு பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த லெசன் வந்து காசி காண்டம். இந்த காசி காண்டத்தை எழுதுனது யாருன்னா அதிவீரராம பாண்டியர். இது வந்து மனப்பாட பாடல். என்னென்னா, விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் போமெனின் பின் செல்வதாதல் பிரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இது வந்து இல்லொழுக்கம். இல்லொழுக்கத்துக்குரிய பண்புகள் வந்து மொத்தம் 9. இதுதான் வந்து விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருகுற அப்படின்னா அருகில், முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். அந்த 9 இல்லொழுக்கங்கள் என்னென்னா, விருந்தினர் ஒருவர் வந்தால் அவங்கள வந்து வியந்து உரைக்கணும், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முக மலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின் தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். இந்த 9 தான் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் அப்படின்னு அதிவீரராம பாண்டியர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா, நன்மொழி அப்படின்னா பண்புத்தொகை. இது நன்மை ப்ளஸ் மொழி அப்படின்னு தானே பிரிப்போம். அப்போ மை அப்படிங்கிற விகுதி மறைஞ்சு வந்திருக்கு, அதனால் இதை பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள் இது வந்து தொழிற்பெயர்கள். கல் இந்த மாதிரி கடைசியில் வந்ததுன்னா அதை வந்து தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருந்தை பற்றி விவேக சிந்தாமணியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு விவேக சிந்தாமணியில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நூல் வழி பார்த்தோன்னா, காசி நகரத்தோட பெருமையை பற்றி கூறும் நூல் தான் காசி காண்டம். இது வந்து துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் இதை பாடுவதாக அமைஞ்சிருக்கு. இல்லொழக்கங்கள் கூறிய பகுதி வந்து 17வது பாடலாம். ஓகே, முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் தான் அதிவீரராம பாண்டியர். இவர் வந்து தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு. இவர் எழுதின நூல் தான் காசி காண்டம். இவரோட மற்றொரு நூல் வந்து வெற்றி வேட்கைக்கு இன்னொரு பேர் வந்து நருந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. சீவலமாறன் அப்படிங்கிற பட்ட பெயர் வந்து அதிவீரராம பாண்டியருக்கு வந்து இருக்கான். இவர் வந்து எழுதின பிற நூல்கள் என்னென்னா, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நூலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, லிங்கம் வந்து கூர்மையாக இருக்கும். அதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி வாயு, அந்த சாம்பிராணி போடுவோம்ல, அது வந்து வாயு போட்டு நம்ம வந்து கருவறையில் கொண்டு போய் வச்சுருவோமா, அதான் திருக்கருவை அந்தாதி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து மலைப்படுகடாம். இதை வந்து எழுதினது வந்து பெருங்கௌசிகனார். இது வந்து மனப்பாட பாடல் கிடையாது. இதில் உள்ள சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா, அசையி அப்படின்னா இளைப்பாரி, கடும்புனா சுற்றம், ஆரினா அருமை, வைரியம்னா கூத்தர், இரடி அப்படின்னா திணை, அல்கி அப்படின்னா தங்கி, நரலும்னா ஒலிக்கும், படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்தது, பொம்மல்னா சோறு. இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா, அசையி, கெளியி அப்படின்னா சொல்லிசை அளபடைகள். இப்போ ஆற்றுப்படை. ஆற்றுப்படை அப்படின்னா என்னென்னா, ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு சொல்கிறது தான் ஆற்றுப்படை நூலாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் அந்த மலைப்படுகடாம். மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பாடலோட அடிகள் வந்து பார்த்தோம்னா 583 அடிகளை வந்து கொண்டிருக்கும். மலையை வந்து யானையாக உருவகம் செய்து மலையில் வாழும் பல வகை ஓசைகளையும் அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு வந்து மலைப்படுகடாம் அப்படின்னு கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டியிருப்பாங்களாம். இந்த இது நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னனை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் எழுதினது தான் இந்த மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து கதை. கோபாலபுரத்து மக்கள். இது எழுதினது வந்து கி. ராஜநாராயணன். கரிசல் இலக்கியம் அப்படின்னா என்னென்னா, கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியமாக. அதில் வந்து கரிசல் மண்ணோட படைப்பாளி யாருன்னா அழகிரிசாமி. இவர் வந்து ராஜநாராயணனுக்கு வந்து முன்னாடி எழுத தொடங்கினவர்னு சொல்கிறாங்க. இப்போ யார் யார் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ தர்மன், வேலராமமூர்த்தி அப்படின்னு பல பேர் வந்து எழுதுகிறதா சொல்கிறாங்க. அதில் தான் இந்த வட்டார வழக்கு சொற்கள் வந்து இருக்குது. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தின மீனிங், பதனம்னா கவனமாக, நீத்து பாகம்னா மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல், மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் அப்படின்னா புதியவனா, சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு, அழுக்கம் அப்படின்னா அனுத்தம் அல்லது அணுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் அப்படின்னு மீனிங். இப்போ கோபால கிராமம் அப்படிங்கிற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் இந்த கோபாலபுரத்து மக்களாம். இவரோட சொந்த ஊர் வந்து இடைச்செவல் மக்களோட வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலை வந்து எழுதியிருக்காராம். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டதான் இந்த நூலாம். 1991 ஆண்டு இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காங்க. இப்போ கோபாலபுரத்து மக்கள் கதையோட ஆசிரியர் வந்து கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இவரோட கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து கி. ராஜநாராயணன் கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்திருக்கு. இவர் வந்து கரிசல் வட்டார சொல் அகராதி அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்காராம். இவரோட வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எல்லாத்தையும் கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவரை வந்து எழுத்துலகில் வந்து கீரா அப்படின்னு சொல்கிறாங்க. முன் தோன்றிய மூத்த குடி. இதில் வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூரை வந்து அகநானூரில் வந்து சொல்லியிருக்காங்களாம். எப்படின்னா, கரங்கு இசை விழவின் உறந்தை அப்படின்னு. உறந்தை அப்படின்னா உறையூரா.